ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே அபி வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போலீஸ் ஜீப்பில் உட்காந்து போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போகுது. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு கார் வருது. அதுக்கப்புறம் புகையாக வருது. ஸோ அந்த டிரைவருமே அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அபி இருந்துட்டு என்ன என்ன புகையாக வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கேட்குறாங்க. ஸோ டிரைவரே இங்கே கர்ணாவோட ஆள் தான். ஸோ இங்கே நம்ம அபியை கடத்தணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளான். இப்போ அபியுமே கொஞ்சம் நேரத்தில் மயங்கிடுறாங்க. ஸோ கர்ணா அவங்க காரில் ஷிஃப்ட் பண்ணி இங்கே நம்ம அபியை வந்து ஒரு அவங்களோட கஸ்டடிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து தான் மயக்கம் தெளியுது நம்ம அபிக்கு. அவங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா சேரில் உட்கார வச்சு கை கால் எல்லாமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அபிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஐயோ, 9:30 மணிக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கே, இப்போ 8 மணிக்கு மேலே ஆகுது. ஐயோ, நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி லாயர் ஆக முடியாமல் போயிடுமே, யார் நம்மளை கடத்தி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி ரொம்பவே பயந்து போய் பக்கம் அக்கெல்லாம் பார்க்குறாங்க. யாருடா என்னை கடத்தி கொண்டு வந்து கை கால்லாம் கட்டி வச்சுருக்கீங்க, ஒழுங்காக முன்னாடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து இப்போது சத்தமாக பேசுகிறாங்க. ஸோ கர்ணா வந்து முன்னாடி நிற்கிறாங்க. கர்ணாவை பார்த்ததுமே எங்கள் அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீயா? நான் உன்னை என்ன தொந்தரவு பண்ணேன்? எதுக்காக இப்படி என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்க? நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுதணும். இன்றைக்கி எழுதிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். அதாவது ஜெயிலுக்கு போயிடுவேன். இதுக்கப்புறம் உனக்கு எந்த தொந்தரவாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் பரோல் முடிஞ்சு வந்து உனக்கு நான் ஏதோ அதாவது பரோல் மூலமாக வந்தப்போ கூட உனக்கு நான் எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்கவே இல்லையே. அப்படி இருக்கிறப்போ ஏன் என்னை இப்படி கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எக்ஸாம் கூட எழுத விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருக்காருண்ணா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். பார்வதி அக்காவை நீ கொலை பண்ண. நீ செஞ்ச தப்புக்கு இப்போ வரைக்குமே நான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருக்காருண்ணா. இப்போ கூட நான் உனக்கு பிரச்சனை கொடுக்கணும்னாலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி கெஞ்சி கதறாங்க. கர்ணா இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னடி என்ன நடிக்கிறியா நாடகம்? எப்படியும் என்ன எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிடணும் அப்படின்றதுனால திட்டம் போட்டுக்கிட்டு அந்த மாணிக்கத்து கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு 2 பேருமா கிரிமினல் பிளான் பண்ணி எப்படியாவது என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன இழிச்ச வாயினா உன்னை உயிரோடு விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு? இங்கே பார், அது மட்டும் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக நீ தான் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ போனால் போயிட்டு போகுது, நம்ம பண்ண தப்புக்காக நீ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நானும் சும்மா விட்டுட்டேன். ஆனால் நீ என்னவே போய் பாதாளம் சேர்த்துலான்னு நினச்சிட்டே அந்த மாணிக்கத்து கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க. என்கிட்டேருந்து கோடிக்கணக்கான பணத்தை அந்த மாணிக்கம் வாங்கியிருக்கான். அவனோட சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த பணம் எல்லாத்தையுமே நீங்கள் 2 பேருமா சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன கேனேனா? இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன்னுடைய தொந்தரவே எனக்கு வேண்டாம். நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. நீ உயிரோடு இருந்து யாருக்கு பிரயோஜனம்? நீ இந்த நிமிஷமே இப்போவே சாக போகிற. அதுக்காக தான் உன்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு துடிக்கிற. எக்ஸாம் எழுதுனா மட்டும் என்ன பிரயோஜனம்? நீ உயிரோடு இருந்தால் தானே லாயர் வேலைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிக்கிட்ட கர்ணா வந்து ரொம்பவே திமிராகவும் நக்கலாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் உன்னை நான் உயிரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியெல்லாம் எடுத்து இங்கே நம்ம அபியோட நெத்தியில் வைக்கிறாங்க. எங்கள் அபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் அண்ணன் குடும்பம், அண்ணனோட அண்ணன், அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுடருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லார் நினப்பும் தான் அதிகமாக நம்ம அபிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அபி எல்லாத்துக்காகவுமே வந்து அதாவது எல்லா வழியிலையுமே முயற்சி பண்ணிட்டாங்க. தான் தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிக்கவே முடியல. ஸோ எப்பயாவது கண்டிப்பாக நம்ம நிரூபிச்சிருவோம். தன்னோட பொண்ணு கூடயும் அண்ணன் குடும்பத்தோடவும் சந்தோஷமாக இருக்கலாம்னெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியாவது வெளியே வந்துடணுன்ற ஒரு நம்பிக்கை சின்னதாக இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்படி இவங்ககிட்ட வசமாக வந்து சிக்குவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம நினச்சி பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி பயங்கரமாக யோசனையிலே இருக்காங்க. உடனே இங்கே கர்ணா இருந்துட்டு என்ன அபி, என்ன பயங்கரமாக மாஸ்டர் பிளான் போடுற போல் மனசுக்குள்ளவே நீ என்ன பிளான் பண்ணாலும் இங்கே நடக்கவே நடக்காது. இனிமே உன்னுடைய உயிர் என் கையில். நான் நினச்சா மட்டும்தான் உன்னை உயிரோடு விட முடியும். ஆனால் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நீ உயிரோடு இருந்தா அப்படின்னா என்னை உயிரோட வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, உனக்கு கடைசியாக ஆசை ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இங்கே பாருமா, நான் உயிரோடு இருக்கணும்னு மட்டும் சொல்லிடாத.
ஏன்னா நீ போய் சேரத்துக்குள்ள ஏதோ பாவமாக பார்த்து உனக்கு உன்னுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களோட ஆசையை எப்படி சொல்ல முடியும்? அவங்களோட ஆசை ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா சுடர் கூட இருக்கணும், சுடரோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது, தன்னோட அண்ணன் குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட இருக்கணுன்றது தான் அவங்களோட ஆசை. ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்கன்ற விஷயம் இங்கே கருணாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கருணா அவங்க யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்ம அபி வந்து அவங்க ஆசையை சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் கருணா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி அபி, உனக்கு கடைசி ஆசை எதுவும் இல்லை போல், உனக்கு போய் என்ன இருக்க போகுது? வெற்றியை தான் ஏதோ உயிருக்குயிராக லவ் பண்ண, ஆனால் வெற்றியும் என் பக்கம் தானே இருக்கான். நான் என்ன சொன்னாலும் அவன் நம்புவான், எனக்காக உயிரவே கொடுக்குவான். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே அவனை வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருடி, அவனை விட்டால் உனக்கு யார் இருக்கா? உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கூட எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. சரி, நீ இனிமேல் யாருக்காக உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துப்பாக்கி எடுத்து சுட வராங்க. கருணா ப்ளீஸ் கருணா, தயவு செஞ்சு என்னை சுட்றாத ப்ளீஸ் கருணா, நான் எந்த தப்புமே பண்ணாமல் 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவித்தேன். இப்போ நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? ஏன் கருணா இப்படி என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுற? தயவு செஞ்சு என்னை விட்டுரு கருணா, ப்ளீஸ் கருணா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. கரெக்டாக சுடுறப்போ தான் இங்கே நம்ம வெற்றி வந்து கருணாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கருணா இருந்துட்டு, ஐயோ வெற்றியா, சரி உன் புருஷன் தான் எனக்கு கால் பண்ணுறான், சரி நான் பேசிட்டு வரேன், இந்த பேசிட்டு வர 5 நிமிஷம் மட்டும்தான் உனக்கு டைம். அடுத்த செகண்ட் நீ பார்வதி அக்கா, உன்னுடைய உயிருக்கு உயிரான பார்வதி அக்கா எங்கே இருக்காங்களோ நீ அங்கே போக போகிற. அது மட்டும் இல்லாமல் பார்வதி தனியாக இருப்பாங்க, நீ போன அப்படின்னா அவளுக்கும் துணையாக இருக்கும்ல. பார்வதி அக்கான்னு சொல்லிட்டு உயிரை விடுறல்ல, நீங்கள் 2 பேரும் அங்கே போனால் ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டுருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் அட்டன் பண்ணி தூரமாக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம வெற்றி இருந்துட்டு, கருணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கருணா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு கருணா, நீ எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு வெற்றி, நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கேன், நீ என்னன்னு சொல்லு. இந்த மாணிக்கத்தை நான் பார்த்துட்டேன், அவனை கண்டிப்பாக நான் எப்படியுமே பிடிச்சிருவேன். பிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் எதுக்காக உன்னை பிளாக்மெயில் பண்ணுறான்ற விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ உடனே கிளம்பி வா கருணா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லவும், இதை கேட்ட வெற்றிக்கும் அப்படி கதி கலங்குது. ஐயோ போச்சு, இந்த மாணிக்கத்தை மட்டும் இந்த வெற்றி பிடிச்சிட்டான் அப்படின்னா ஒட்டுமொத்த உண்மையுமே வெளிவந்துருமே. இந்த அபி தப்பு பண்ணல அப்படின்றத வெற்றி தெரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் வெற்றி நம்ம கூடவே இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை உயிரோடவே விட்டே வைக்க மாட்டான். ஐயோ டைம் காட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து பயங்கரமாக அப்செட்டாக இருக்காங்க. ஸோ இங்கே கருணா இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, நீ அந்த மாணிக்கத்தெல்லாம் பிடிக்க வேண்டாம். அவன் எப்போவோ அவன் நல்லவன் ஆயிட்டான், எனக்கு இப்போ குடைச்சலெல்லாம் கொடுக்குறதில்ல, அவன் ஏதோ இருந்துட்டு போகிறான், விடு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம அபி வந்து என்னை யாராவது காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே சத்தமாக பேசுகிறாங்க. உடனே கருணா இருந்துட்டு ரவுடிங்கிட்ட சைகை பண்ணுறாங்க. டேய் அவ்வாய் போய் அடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை காப்பாற்றுங்க, யாராவது இந்த கருணா கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க கத்துனது இங்கே நம்ம வெற்றியோட காதுக்கு விழுது. ஸோ இங்கே வெற்றி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. மாணிக்கத்தை தான் இத்தனை நாளாக கருணா தேடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் மாணிக்கம் கிடச்சிட்டான், அவனை பிடிக்கலாம் வா, அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வான்னு கூப்பிட்டா, வேண்டாம் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கருணா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறானே. எந்த ஒரு விஷயத்துலையுமே இவன் இப்படி சொல்லவே மாட்டான். மாணிக்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருணா இருக்கிற இடத்துல யாரோ ஒரு பொண்ணு காப்பாற்றுங்கன்னு கத்துது. கருணா இப்போது எங்கே இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மாணிக்கத்தை ஏன் விட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே கருணா இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வேலை இருக்குது, ஸோ நீ அதனால் அந்த மாணிக்கத்தெல்லாம் பிடிக்காத, நமக்கு ஆஃபீஸ் விஷயமா ஒரு வேலை இருக்குது, நீ அதை போய் முடிச்சிருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வெற்றிக்கு டவுட் வந்துருச்சு. இப்போது இங்கே மாணிக்கத்தையுமே ஓடி பிடிச்சிடுறாங்க. மாணிக்கத்தை பிடிச்சிட்டு, டேய் எதுக்காகடா கருணாவை நீ மிரட்டிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக என்ன ஏதுன்னு சொல்லலை அப்படின்னா நீ இந்த இப்போ ஒரே நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது. உன் குழந்தை குட்டி நீ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீ அவங்க கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நீ இப்போது அந்த விஷயத்த சொன்ன அப்படின்னா நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எங்கள் மாணிக்கமும், இங்கே பாருங்கள் சார், நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன், ஆனால் நீங்கள் என்னை விட்டுறணும், சத்தியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் சத்தியம் வாங்குறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. பார்வதியோட கொலைகேஸில் அந்த கருணா தான் இன்வால்வ் ஆகியிருக்கான்.
கர்ணா தான் பார்வதியை கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதையுமே காட்டுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே நம்ம வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சத்தியமாக உண்மை. அவன் என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நான் பணத்தை கட்டியுமே என் டாக்குமெண்ட்டை கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். அப்போ கேட்குற போகிற அன்னைக்கு தான் ஏதோ ஒரு அன்னைக்கு தான் பார்வதி அக்காவுக்கும் அவனுக்கும் சண்டை வந்து பார்வதியை விஷம் வச்சு கொன்னதை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெற்றி ஒரு நிமிஷம் அப்படி திக்கலங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு கர்ணாவோட நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமாக ட்ரேஸ் பண்ணுறாங்க. ஒரு தனியாக காட்டுக்குள்ளே அவங்களோட சிக்னல் காட்டுது. ஸோ உடனே இங்கே நம்ம வெற்றி வந்து கர்ணா இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கர்ணா அபியை கொன்று போட்டுருவோன்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட மிரட்டிக்கிட்டோம். அது இதுன்னு 10 வருஷமாக என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்போ வரைக்குமே நம்ம அபிக்கு சின்ன பிரச்சனை கூட இல்லை. ஆனால் அவங்களோட குறிக்கோள் வந்து அபியை கொன்று போட்டுருணும் அப்படின்றது தான் கர்ணாவோட இன்டென்ஷனே. ஸோ அதுக்கு முன்னாடி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டுமே இங்கே நம்ம அபிக்கு அவ்வளோ ஒரு பதட்டமாகவும் மரண பயமாகவும் இருக்குது. ஏன்னா இவன் கோவத்தில் கொன்று போட்டுட்டானா தன்னோட குழந்தைய விட்டு பிரிஞ்சு போயிடுவோமே அப்படின்ற ஒரு பயம் தான் நம்ம அபிக்கு. ஸோ இன்னொரு சைடு வெற்றி இப்போது இங்கே கர்ணா இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கர்ணா இருக்கிற இடத்த பார்த்துடுறாங்க. ஸோ இங்கே நம்ம வெற்றி தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. 4-5 ரவுடிங்க நடுவில் இங்கே நம்ம அபி இருக்காங்க. ஸோ சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் கர்ணா இருந்துட்டு, இங்கே பாரு அபி, நீ உயிரோடு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக பார்வதியை கொலை பண்ணது நான் தான் அப்படின்றத என்னைக்கா இருந்தாலும் நிரூபித்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அதுக்கு நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதாவது துப்பாக்கியிலேருந்து ஷூட் பண்ண வரவும் கரெக்டான சமயமாக பார்த்தீங்க வெற்றி இங்கே கர்ணா கையில் இருக்கிற துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு கர்ணாவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ கர்ணாவுக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சி. வெற்றி, நீ எப்படிங்க, நீ எதுக்காகடா இங்கே வந்த? நான் தான் உனக்கு ஆஃபீஸ் விஷயமாக ஒரு வேலையை சொன்னேன்ல, அதை முடிச்சியா இல்லையா நீ? அதெல்லாம் முடிக்கிறது அப்புறமா இருக்கட்டும் கர்ணா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறாங்க. ஆமாம் கர்ணா, பார்வதி அக்கா கொலை பண்ணி அதாவது செத்துட்டாங்க இல்லையா, பார்வதி அக்காவை கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி. ஸோ இங்கே கர்ணாக்கு அப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. என்னடா வெற்றி, என்ன புதுசாக கேட்குற, உனக்கு என்ன தெரியாதா என்ன? இதோ இங்கே உட்காண்ட்ருக்காளே அபி, இவ தானே பார்வதியை கொலை பண்ணது. பார்வதியை கொலை பண்ணி மகேஷை தனியாக தவிக்க விட்டு என்னையும் என் பொண்டாட்டியை விட்டு பிரித்து இப்போ சந்தோஷமாக இருக்கானா இவ தானே அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறவும், இங்கே பாரு கர்ணா, இதுக்கப்புறமும் உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா உன் வாயால் இருந்தே நான் உண்மையை கேட்டுட்டேன். பார்வதி அக்கா துடிக்க அநியாயமாக செத்து போனதுக்கு காரணம் நீதான் விஷம் வச்சு கொன்று போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம வெற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம அபிக்கே ஷாக் தான். ஏன்னா கத்தி மட்டும் தான் குத்தப்பட்டிருக்கிறத பார்த்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே விஷம் வச்சுருக்க விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போது இங்கே மாணிக்கம் மூலமாக தான் இந்த விஷயத்த நம்ம வெற்றி வந்து தெரிஞ்சிருப்பார். ஸோ இங்கே கர்ணா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறாங்க. இங்கே பாரு கர்ணா, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கல. உன்னை நான் எங்கே தெரியுமா வச்சுருந்தேன், உன்னை ஏன் நெஞ்சுக்குள்ளே வச்சுருந்தேன், உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன் கர்ணா. உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருந்தேன். உயிராக லவ் பண்ண பொண்ணை கூட நான் தூக்கி போட்டுட்டேன் கர்ணா உனக்காக. பார்வதி அக்காவையும் உன்னையும் இந்த அபி பிரிச்சுட்டாலேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. அதனால் நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். உனக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்குமே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்வதி அக்கா செத்து போனதுக்கு காரணமே நீதான் தெரிகிறப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கர்ணா. நீ இவ்வளோ பெரிய கேடுகட்ட வேலையை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்ல. அபியை தான் இத்தனை வருஷமாக நான் தப்பாக நினச்சிட்டேன். தப்பு பண்ணாமல் 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. என்னை பார்க்குற ஒவ்வொரு நாளும் ஜெயிலியாக இருக்கட்டும், பரோல் மூலமாக வெளியே வந்தப்போவாக இருக்கட்டும், எத்தனை டைம் என்னை பார்த்தாலோ அப்போ வரைக்குமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அபி, நான் கொலை பண்ணல, நான் தப்பு செய்யலை, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிறைய டைம் சொன்னான்.
ஆனால் நான் அது எதையுமே காது கொடுத்து கூட கேட்கவே இல்லையே. என் ஃப்ரெண்டு கருணா ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் எனக்கு இப்போ வரைக்குமே உண்மையாக இருக்கான். அவனோட வாழ்க்கையை நீ நாஸ்தி பண்ணிட்டேன்னு சொல்லி தான் அவளை திட்டுவனே தவிர அவள் பக்கம் சப்போர்ட்டிவாக எப்போவுமே நான் பேசுனது கிடையாது. ஏன்னா நீ பாதிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு நான் உன் பக்கமாக சப்போர்ட்டிவாக தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவள் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமாக அவள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காளே, அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன் கருணா? உன்னை நம்பினனே, அதுக்கு நீ கொடுக்குற அதாவது நீ கொடுக்குற தண்டனை தான் இதுவா அப்படிங்கிற மாதிரிலாம் வெற்றி ரொம்பவே மனசொடிஞ்சு போய் பேசுகிறாங்க. உடனே கருணா இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, நான் சொல்கிறத இங்கே பாரு கருணா, இதுக்கப்புறமும் என்கிட்ட சமாளிக்கணும்னு நினைக்காத. சாட்சி பார்த்தவங்க சொன்னவங்கன்னு அவங்களெல்லாம் விட்டுரு. உன் வாயாலருந்தே நீ சொன்னியே, அதை நான் என் காதால் கேட்டுமே நான் எப்படி கருணா உன்னை திரும்பவும் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் கருணா அப்படியே விஸ்வரூபம் எடுத்து, எங்கள் பாரு வெற்றி, என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? அதான் எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல. ஆமாண்டா, பார்வதியை நான் தான் கொலை பண்ணேன். என்ன இப்போ என்ன பண்ணிட முடியும் உன்னால்? பார்வதி செத்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல லைஃப் வரும்னு தோணுச்சு. அதனால் அவளை கொன்று போட்டேன். 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. சண்டையெல்லாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்காக என்னை போய் ஜெயில் தண்டனை அனுபவிக்க சொல்கிறியா? அதான் நான் கொலை பண்ணதை உன் பொண்டாட்டி பார்த்துட்டா. அந்த பழியை அவன் மேலேயே எவ்வளோ சூப்பராக போட்டேன் பார்த்தியா? அதான் இந்த கருணா. எங்கள் பாரு வெற்றி, இத்தனை நாளா உன்னை என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது எதுக்காக? உன் மேலே இருக்கிற பாசமும் அன்பு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் நினைக்கிறியா நீ? அதெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது. நீ என் கூட இருந்தால் எனக்கு சேஃப்டி. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிக்குவேன்றதுனால தான் உன்னை இத்தனை நாளாக கூட வச்சிட்டு இருந்தேன். நீயும் முட்டாள்தனமாக நீ என்னை நம்பிட்ட. அதுக்கு யார் என்னுமே பண்ண முடியாது. எங்க பாரு, நீ இப்போது எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்ட. இனிமே இந்த அபி கூட சேர்ந்து நீயும் செத்துப்போ. பார்வதி அங்கே மேலே தனியாக இருப்பாள். புருஷன் பொண்டாட்டி நீங்கள் 2 பேரும் போனால் அவளுக்கு துணையாக இருக்கும்ல. 2 பேரும் செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 4 ரவுடிங்க இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட டேய் பிடிங்களா இவனையும் பிடிச்சி கட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து சொல்கிறாங்க. ஸோ வெற்றிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இத்தனை வருஷமாக விஸ்வாசமாக இருந்தது எவ்வளோ பெரிய குத்தமா? இப்படி ஒரு கேடு கெட்டவனை நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம தலை அவனோட காலுக்கு நல்லா சாதகமாக இருக்குது மிதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு மிதிச்சிட்டான்ல தலையை. இருக்கட்டும். உடனே ரவுடிங்கெல்லாம் அடிக்க வராங்க எங்கள் வெற்றி அப்படியே அடி பின்னி அடக்குறாங்க அவங்கள. ஒட்டுமொத்த ரவுடி பசங்க எல்லாத்தையுமே அடித்து தூள் கிளப்பிட்டாரு நம்ம வெற்றி. ஸோ கருணா பயந்து போயிருக்காங்க. கருணா கையில் இருந்த துப்பாக்கியை நம்ம வெற்றி தட்டி விட்டார் இல்லையா? ஸோ அந்த துப்பாக்கி வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த கன்னை எடுக்கணும்னு இங்கே கருணா வந்து ட்ரை பண்ணவும் அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. இங்கே பாரு கருணா, இத்தனை நாளாக நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நான் நம்பினது எல்லாமே போதும். என் பொண்டாட்டி நல்லவ, அவள் எந்த தப்பும் செய்யலைன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளோ கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. நீ இந்த நிமிஷமே செத்துப்போ. பாவம் பார்வதி அக்கா, என்னுடைய அம்மாவோட என் அம்மா இருந்திருந்தாங்கன்னா கூட அப்படியெல்லாம் கவனிச்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே அவங்கள நான் என் அம்மாவை தான் பார்க்குறேன். ஒரு பாவமும் அறியாத என் பார்வதி அக்காவை கொலை பண்ணல, நீயும் துடிக்க துடிக்க சாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி இங்கே கருணாவை சுட போக்கவும் உடனே நம்ம அபி இருந்துட்டு, வெற்றி ஒரு நிமிஷம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம வெற்றி போயிட்டு அவங்க கை காலில் கட்டியிருந்த கட்டெல்லாமே அவுத்து விட்டுறாங்க. ஸோ இங்கே நம்ம அபி சொல்கிறாங்க, இங்கே பாரு வெற்றி, இவனை நீ கொன்னுட்டு நீ ஏன் இன்னும் 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்? இத்தனை நாளா நான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதெல்லாம் பத்தலையா? தப்பு பண்ணியிருக்கானா சட்டப்படி அவன் தண்டனை அனுபவிக்கட்டும். அதனால் நீ பாதிக்கப்பட வேண்டாம். இல்லை அபி, உன்னையும் என்னையும் பிரித்து உன்னை ஜெயில் தண்டனை அனுபவிக்க வச்சு ஒரு பாவமும் அறியாத பார்வதி அக்காவை கொலை பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாதவன் மாதிரி நல்லவன் மாதிரி வீட்டில் சீனை போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அவன் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? இவனெல்லாம் இப்போவே சுட்டு பொசுக்கணும் அபி. வெற்றி ஒரே நிமிஷம். கருணா, நீ பார்வதி அக்காவை கொலை பண்ண,
எதுக்காக எந்த காரணத்துக்காக நீ கொலை பண்ண ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபி கேட்குறாங்க. ஏய் போடி, நீ கேட்டா நான் சொல்லிடணுமா? உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு அபி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கன்னை வச்சு மிரட்டுறவும் இங்கே நம்ம கர்ணாவுமே உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதாவது உண்மையை சொல்லிடுறாங்க. ஸ்வேதாக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். ஸ்வேதா மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் இருந்தது. அவளை நான் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ரொம்ப அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்வதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. சரின்னு அதுக்கப்புறம் நார்மலாக தான் போச்சு. பார்வதி என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறமா அவளை விட்டு வைக்கக்கூடாது, ஸ்வேதாவை அடையணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் பார்வதியை கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் உண்மையை ஒத்துக்கிறாரு. அதாவது உண்மையை சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டு எங்கள் வெற்றிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சி, நீயெல்லாம் ஒரு ஆம்பளையாடா, ஒரு பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சு பார்த்துக்க தெரியல, இன்னொரு பொண்ணு மேலே வர ஆசை வருதா? கல்யாணம் ஆகி ஒரு கை குழந்தை இருக்குது, குழந்தையோட எதிர்காலத்தை கூட யோசிக்காமல் இன்றைக்கி மகேஷ் அம்மா இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு நீதாண்டா காரணம். அவனோட எதிர்காலம் கூட உனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இன்னொரு கல்யாணம் வர கேட்குதா? பொறுக்கி நாயே, உன்னெல்லாம் லைஃப் லாங்கு ஜெயிலே வச்சு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்டா. உனக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட உனக்கெல்லாம் பத்தவே பத்தாது. எங்கள் பாரு அபி, நீ சொன்ன மாதிரி சட்டப்படி நம்ம இவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்போம். எப்படி அப்படின்னா, ஒரே முட்டை இப்போ கொண்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் துடின்னு துடிச்சு செத்து போயிடுவான். ஆனால் அப்படியெல்லாம் இவன் சாகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வெளி உலகத்தை பார்க்காம 4 செவுத்துக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை தான் இவன் அனுபவிக்கணும். தப்பே பண்ணாமல் நீ இத்தனை வருஷமாக எவ்வளோ தண்டனை அனுபவிச்ச, அதை விட கொடூரமாக இருக்கணும் இவனுக்கு ஒரு தண்டனை. கடைசி வரைக்கும் இந்த வெளி உலகனாவே என்னன்னு தெரியாமல் 4 செவுத்துக்குள்ளேயே அடங்கி கிடக்கணும். வா அபி, இப்போவே இவனை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம வெற்றியும் அபியும் கருணாவை கூட்டிக்கிட்டு நேராக இப்போது ஸ்டேஷன் தான் போகிறாங்க. ஸோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே அதாவது இவனாக தான் கொலை பண்ணன்றதை ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரியும். ஸோ இங்கே இன்ஸ்பெக்டருமே விசாரிக்கவும் பயத்தில் எல்லாமே ஒத்துக்கிறாங்க. ஸோ இங்கே கருணாவுமே ஜெயிலுக்கு போயாச்சு. நம்ம அபியுமே இப்போது வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வெற்றி இருந்துட்டு ஒரு நிமிஷம் அபி அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிரு அபி அப்படின்னு சொல்லிட்டு அபியோட காலில் விழுந்து கதறாங்க. உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு, வெற்றி, இத்தனை வருஷமா நீ கருணா கூட இருந்தே, கருணா புத்தி தான் உனக்கும் இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் நீயும் பழைய வெற்றி மாதிரி தான் இருக்க, பழைய வெற்றியாகவே தான் இப்போ வரைக்குமே இருக்க. உன்னுடைய குணத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி வெற்றி, நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெற்றியும் அபியும் இப்போது நம்ம சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ சண்முகம் அபியை பார்த்ததுமே, அபி எக்ஸாம் எழுதுனியா அபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணா எக்ஸாம் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற, அதுவும் இந்த பொறுக்கி பையனோடு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அபி இருந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கருணா கடத்தின விஷயம், அதே இடத்துல வச்சு சுட்டு பொசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா மிரட்டின விஷயம், கரெக்டான டைமுக்கு நம்ம வெற்றி வந்து எல்லா விஷயத்தையுமே மாணிக்கத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த கருணா கிட்டேருந்து அபியை வந்து காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த விஷயம். அதுக்கப்புறம் இந்த கருணா ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிக்கணும். பார்வதி அக்கா தப்பே செய்யாதவங்களை கொடூரமாக கொன்று போட்டான்ல இவன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேருமா சேர்ந்து இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்து தான் நாங்கள் இங்கே வரோம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விஷயத்தையுமே இங்கே நம்ம அபி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எங்கள் சண்முகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அபிமா, எப்படியோம்மா என்ன உண்மைன்றதை நிரூபித்து புத்திசாலித்தனமா நீ வெளியே வந்துட்ட, இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ வெற்றி உங்கள் குழந்தைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குழந்தையா, என்ன சொல்கிற அபி, நமக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அபியுமே, ஆமாம் வெற்றி, தோ இங்கே இருக்காளே சுடர், இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. சுடருக்குமே இப்போ தான் தன்னோட அப்பா வெற்றின்ற விஷயம் தெரிய வருது. அம்மா, நானுமே கேப்டன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அவர் இவர் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியுமே ஷாக் ஆகுறாங்க. அப்பா பொண்ணுன்னு தெரிஞ்சுக்காமே இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருந்திருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க.
ஸோ இப்போது இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாச்சு. அதாவது நம்ம அபி, சுடர், வெற்றி இவங்க 3 பேருமே இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.